எங்க அப்பா சொன்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு சாட்சி ஞாபகத்துல வருது. அமெரிக்கா தேசத்துல ஒரு வாலிபன், அவங்க வீட்டுல அவன் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டான். அமெரிக்கா தேசம் தான் நினைக்கிறேன். அவன் இருக்கிறது ஒரு கிராமத்துல. அந்த வீட்டுல வேற யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவன் வாலிப வயசுலயே தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து அவனுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா, எனக்கு கத்த திறக்கிற வாசல் போதும். அப்பதான் படிச்சு முடிக்கிறான். படிச்சு முடிச்சு பல வேலைகளை ட்ரை பண்ணி பார்க்கறான். எந்த வேலையுமே அவனுக்கு கிடைக்கல. என்னெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பார்த்தான், கிடைக்கல. சோ இதனால ஒரு பக்கம் வேலை கிடைக்கலங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தார் பேச தொடங்கிட்டாங்க, சொந்தங்கள் பேச தொடங்கிட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கீங்க, இது ஆண்டவருக்கு அழைச்ச அழைப்புல நின்றுட்டு இருக்கிறீங்க, உனக்கு ஏன் வாசல் திறக்கலன்னு கேள்வி மேல கேள்வி. அவனுக்கு சொல்றதுக்கு பதில் இல்ல. அப்பதான் கடைசி ஒரு கம்பெனில ஒரு கால் இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூ வந்து அவன் மண்டே போய் அட்டெண்ட் பண்ணணும். அந்த சண்டே விசுவாசத்தோட சர்ச்ல போய் எல்லாரும் முன்னாடி மைக் எடுத்து சாட்சி சொல்றான். நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ போறேன், எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு அதை வாக்கியம் பண்ணுவாராக அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் காலையில கிளம்பி வீட்டுல ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அந்த ஸ்டேஷன்ல 2 ட்ரெயின் தான் வரும். ஒன்னு காலையில ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும், அது முடிஞ்சிச்சுன்னா மத்தியானம் தான். அது காலையில பிடிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல பிடிச்சாதான் அவனுக்கு சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். அது பிடிக்கலன்னா அடுத்து மத்தியானம் தான் ட்ரெயின். வீட்டுல இருந்து புறப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி பாதி தூரம் வரும்போது சரியான மழையோட கூட பயங்கர காத்து. அந்த காத்துல அந்த ரோட் சைடுல ஒரு மரம் குறுக்க விழுந்துச்சு. இப்போ கூட்டிட்டு போன கேப் என்ன பண்ணிட்டான், சார் இதுக்கு மேல வண்டி போகாது, நீங்க நடந்து தான் போகணும். சரி, இவன் கார்ல இறங்கி வேகமா அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து போறான். போய் ஸ்டேஷன்ல ட்ரெயின் பிடிக்கலான்னு போகும்போது அவன் எந்த ட்ரெயினுக்கு வந்தாலும் அந்த ட்ரெயின் போயிடுச்சு. நீ அடுத்த ட்ரெயின் மத்தியானம் தான் இருக்குது. அந்த ட்ரெயின்ல போயும் யூஸ் கிடையாது. காலையில அந்த ட்ரெயின்ல போயிருந்தா அவனுக்கு அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போன அவமானம். சர்ச்சில் போய் என்ன சொல்லணும் தெரியல. ஏற்கனவே எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணி தான் அனுப்பியிருக்கலாம். இதெல்லாம் அவன் தளரல. அவன் என்ன பண்ண, சரி மத்தியானம் ட்ரெயின்ல போலாம் சொல்லிட்டு அங்க அந்த பெஞ்செல்லாம் போட்டுருப்பாங்கல்ல, அந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கலாம். ஆண்டவரே, உங்களை தானே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களை விட்டு நான் போவேன், நீங்க எனக்கு திறந்தா போதும், நீங்க எனக்கு திறந்தா போதும். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரா. அவர் வந்து, என்னப்பா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டியா? ஆமா. சரி, நானும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி அவர் கூட வந்து பேசி கொடுக்குறாரு. பேசி 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 இவன் ஆண்டவரை பத்தி பேச தொடங்கிட்டான். ஏன்னா ஆண்டவர் ரட்சித்தது, ஆண்டவர் அவனை தொட்டது, அவனுடைய ரட்சிப்பின் அனுபவ சாட்சியெல்லாம் பேச 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 அவருக்கு பயங்கர ஷாக். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த ஆண்டவர் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் அக்செப்ட் பண்ணி எனக்காக ஜெபிப்பியான்னு சொன்னா அவன் இருந்து அந்த நபருக்காக ஜெபிச்சுட்டு இவங்க பேசி 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 அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்த ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் வந்த உடனே 2 பேரும் ஏறுறாங்க. 2 பேரும் இறங்குறது ஒரே ஸ்டாப். அப்போ அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் போகிறது போது அவனை கூப்பிட்டு, ஏ உன் பேரை நான் கேட்க மறந்துட்டேன், உன் பேரை நீ எங்கே போற அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்ல, அவன் பேரை சொல்லிட்டு, எனக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன், காலையில் போயிருக்க வேண்டியது, இப்போ அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருக்கும், இனி நான் எப்படி போய் பேச போறேன் தெரியல. இப்படி சொன்னதும், எந்த கம்பெனி சொன்ன, அந்த குறிப்பிட்ட நேம் சொன்ன. ஐயா, அந்த கம்பெனி மேனேஜரே நான் தான். நான் நினைச்சேன், ஐயோ நான் ஒருத்தர் இன்டர்வியூ வர சொன்னேனே, அவன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்திருப்பானே, அவன் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, ஐயோ அவனை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேனே நான் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். கடைசியில் அந்த பர்சனே நீதான்பா. உனக்கு இனி இன்டர்வியூலாம் தேவை கிடையாது, உனக்கு டைரக்டா பொசிஷன். ஆலையில் என் தேவன் திறக்கிற அனுகூலமான வாசல். எங்க எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கு முன்பாகவும் எதற்காகவும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அழைப்பை விட்டு நீங்கிறாதீங்க.